ஆமென் ஆமென். பருவகாலங்களை மாற்றங்களும் வியாதியிலிருந்து ஜனங்களை அல்லது உண்மை அறியக்கூடிய அறிவை ஒரு மனிதனும் கெட்டுப் போகாமல் யாரையும் ரட்சிக்க எல்லா சபைகளுக்காகவும் நாங்கள் ஊழியக்காரனுடைய சுகத்தை குடும்பங்களை சபை மக்களை பலத்த கரத்திலே வழி நடத்தி கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாதையில் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதவிகளை கபட்டு வசதிக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களுக்கு நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூற்றுகளுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தீமை பொருளாக்களை கொள்ளும், நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை எடுத்துக் கொள்கிறார், அவை நம்புகிற ஒருவரை 4-7 வசனங்களை பார்த்தீங்களா? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். பாசம் பிரகாசம் அடைந்தார்கள், பாளையம் இறங்கி கணவனை தேடி வருகிறது.
ஆசீர்வதிங்க. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 34 ஒரு அறிமுக என்ன அப்படின்னா, இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா தாவீது மேலே பார்த்தீங்கன்னா அப்சலோமுக்கு முன்பாக வேஷம் மாறி போகும்போது அவனால் குலத்தி விடப்படுகிற பாடின சங்கீதம். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் பார்த்தீங்கன்னா வேஷம் மாறினப்படுகிற ராஜாவா இருக்கிறது வேதத்தில் நீங்க வாசிச்சிருக்கீங்களோ, தன்னை பைத்தியக்காரனை போல வேஷம் மாறிக்கொண்டு என்ன பண்ணலாம், தேசத்தை விட்டு புறப்பட்டு போனாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. புறப்பட்டு போனாராம். இந்த இன்னும் கூறுகிறா, அவர் அதை ஓடும் பொழுது பாத ரட்சை கூட இல்லாம ஓடினார்னு எழுதியிருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஒரு ராஜாவா இருந்தது என்ன ஆயிட்டாரு, ராஜாவா இல்லாம புரட்சி விடப்படுகிறார். ஆமென். அந்த சூழ்நிலையில் இருக்கிற ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. வீட்டுல நம்ம இருக்கிறோம், வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அவங்களை வெளியே போன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதை வெளியே துரத்தப்பட்டோம்னா நம்ம என்ன மனநிலையில இருப்போம்? கடவுளை நம்ம முதல்ல நிந்திக்கிறது யாரு அப்படின்னா கடவுளை நிந்திப்போம். நான் என்ன பண்ணேன், இந்த கடவுளையா எனக்கு பண்ணிட்டாரு அப்படிதான் நினைப்போம் இல்லையா? அல்லேலூயா. அப்படியே நினைப்போம். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல்ல நாமளே அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சமஸ்த இஸ்ரேலுக்கு ராஜாவா இருக்கிற ஒரு நபர் இப்ப என்ன ஆகுறாரு அப்படின்னா துரத்தி விடப்படுகிறார். பல்வேறு காரணங்கள் அதுக்கு வேதத்துல இருக்கு. ஏன்னா அது கூட நம்ம போக நமக்கு நேரம் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில கூட அவர் பாடின சங்கீதம் தான் ஏற்பட்ட ஒரு சங்கீதம். சந்தோஷமா இருக்கிறவர் சங்கீத பாடக்கலவன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறாரா, ஆனா சங்கீதம் பாடுகிறார். ஆமென். பல நேரங்கள்ல நீங்க பிரச்சனைகளோடு துக்கத்தோடு வெவ்வேறு சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்க மற்றவை குதிக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை நாம இந்த சங்கீதத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. நம்ம யாருக்கையாவது பேசணும்னா இல்ல நம்மளே பல காரியங்களை சிந்திச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா மற்றவங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிருவோம், மற்றவங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ தேவனை நாம துதிக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டிருந்தோமானால் நம்முடைய வார்த்தையினால் உண்டாகிற பாவத்துக்கு நாம என்ன பண்ணிடுவோம், விலகி போய்விடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு சங்கீதத்தை இன்னைக்கு நாம தியானிக்கிறோம். அதுல ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்க போறோம். அல்லேலூயா. 34வது சங்கீதம் 10வது வசனம். எல்லாரும் ஏற்கனவே நம்ம நிறைய படிச்சிருப்போம். அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? அல்லேலூயா. கொஞ்சம் பேரா இருந்தாலும் நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. நான் கேட்ட வசனம் தானே. என்ன இப்போ குறைவுபட கர்த்தரை தேடினா குறைவில்லை அப்படின்றாங்க. அல்லேலூயா. கர்த்தரை தேடினால் குறைவில்லை, தேடாம இருந்தால் குறைவுதான். நான் திரும்ப இந்த வேதத்தில் தியானிக்கும் பொழுது தேடினா என்னதான் நிறைவு உண்டாகும் அப்படின்னு தான் நான் திரும்ப தேடுறேன். ஆனா ஆவியான ஒண்ணு மட்டுமே திரும்ப எனக்கு கொண்டு வந்த காரியம் என்னன்னா தேடினா குறைவுதான். திட்டமா பேசுறதுக்காக என்ன பண்றாரு, எனக்கே ஒரு மாதிரி அழுகையா இருக்குது, ஒரு கவலையா இருக்குது. என்ன இப்படி இவ்வளவு கடுமையா ஆவியானது? ஏன்னா எப்பவுமே நான் எங்க வீட்டுல தெரியும், எப்பவுமே நான் சொல்லுவேன், காயத்தீர்ப்பு மற்ற காரியங்கள் ரொம்ப பகிரங்கமா நம்ம ஐயா பேசுவாரு. நான் பேசும்போது இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை பேச விரும்புறேன் அப்படின்னா எல்லாருமே பிரச்சனையோட தேவைகளோட இருக்கிற நபர்கள் அவங்களுக்கு மறுபடியும் நம்ம அதை பேச முடியாது. ஆனா ஆசீர்வாதமா பேசுவோம். திரும்ப என் சங்கீதியான மற்ற காரியங்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேசுவோம், ஆசீர்வாதத்துக்கு நிறைய பேசுவோம். ஆனா இன்னைக்கு ஆசீர்வாதத்துல சாபத்தை பற்றியே பேசும்படியாக தேவன் என்ன பண்ணியிருக்காரு. காரணம் என்ன, ஜனங்க உணர்வு இல்லாமல் இருக்கிற காரியத்தை கொஞ்சம் ஆவியான ரொம்ப வருத்தப்படுறாரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரும் அவரை சரியா தேடுகிறது சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க 1 நாளாகமம் 29 12 வசனம் பாருங்க. 1 நாளாகமம் 29 12
ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். எல்லாம் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே எல்லாமே ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியமும், ஆவிக்குரிய காரியங்களும் மாம்சத்துக்குரிய காரியங்களும், தேவையாக எல்லாவற்றையும் கர்த்தர் அவராலே எல்லாம் உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும், கனப்படுத்த முடியும், கனவீனப்படுத்தவும் முடியும், எல்லாமே முடியும். ஆனா அப்பேற்பட்ட தேவனை விட்டு தூர போகிற ஜனங்களை குறித்து தேவன் என்ன பண்றாரு? கவலைப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கவலைப்படுகிறார். அல்லேலூயா. அவர் கவலைப்படுகிற ஜனங்கள் என்னை விட்டு தூர போகிறார்கள், என் ஜனங்கள் என்னை சற்றளவும் சிந்திக்கவில்லை, என் ஜனங்கள் என்னை விட்டு தூர போகிறார்கள் என்று தேவன் மனஸ்தாபப்படுகிறார் இருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. ஏன் இந்த குறைக்கு ஜனங்கள் ஏராளமான பிரச்சனைகளோடு கூட இருக்கிறோம். ஆனா ஒரு பிரச்சனை இல்லாம எல்லாம் நிறைவாக இருக்கிற ஜனங்களை போல ஜனங்கள் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு மயக்கத்துல ஜனங்கள் இருக்கிறதை கண்டு தேவன் மனஸ்தாபப்படுகிறாரு. ஏன் இந்த குறைவு வருகிறது? எல்லாரும் குறைவு வாழ்க்கையில இருக்குதான் செய்கிறது. ஆனா நிறைவாக கிறிஸ்துவுக்கு வரும்போது மட்டும் அந்த குறைவு நிறைவாக ஏற்கனவே எங்கெங்க யார் ஏதோ காரியங்களை முன்னே நிறுத்தி தேவனை குறைத்து மதிப்பிடுகிறக்கூடிய சூழல் இன்னைக்கு அநேகமா தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகிறதை குறித்து ஆளுநர் மிகவும் விசனப்படுகிறார், வருத்தப்படுகிறார். அதே பாருங்க, உபாகம் 28ஆம் அதிகாரம் 47, 48 வசன வாசிங்க. உபாகம் 28, 47. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பாருங்க, எல்லாம் நிறைவாய் இருக்கும் பொழுது தேவனை சேராமல் போனது நிமித்தமா இப்ப என்ன பண்ணுவான்? எல்லாம் குறைவுபட போகிறது என்பதை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். எல்லாம் அவராலே எல்லாம் கொடுக்கப்பட்டது, அவரிடத்திலிருந்தே பெற்றுக் கொள்ளப்பட்டது, அவருக்காகவே எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை பெற்றுக்கொண்டு நன்றாக இருக்கிற இந்த காலகட்டத்திலே அவன் சேவியாமல் போன எண்ணம் சகலம் குறைவுபடும் என்பதை ஆவியானவர் தெரிவிக்கிறார். சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு முகத்தடியை போடுவார்கள். எவ்வளோ காரியங்களை கருத்து காலம்தான். ஆனா அதே சமயம் மல்கியால 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சொல்லுகிறது போல, நான் பிதாவானால், நான் எஜமானனானால் இந்த கனமும் பயமும் எங்கே அப்படின்னு எந்த காலத்திலேயும் ஒரு கிருபையின் காலம்தான். ஆனா எனக்கு பயப்படாது அவர் சொல்லவே இல்லை. இது கிருபையின் காலம்தான். ஆனா எனக்கு கொடுக்குற கணத்தை கொடுக்காம நீ மாற்று போன அவர் சொல்லவே இல்லை. அவர் கொடுக்க வேண்டிய கணத்தையும் அவர் கொடுக்க அவர்கிட்ட இருக்க வேண்டிய பயத்தையும் ஜனங்கள் இல்லாமல் போனால் தேவன் நிச்சயமாக அவர் சொல்ல விரும்புகிற காரியம் சகலமும் குறைவுபடும். அப்படி குறைவில் இருந்தவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்குத்தான் ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் இருக்குது. வாலிபர் வந்து கேட்கிற மத்தேயு சுவிசேஷத்துல 19ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்குது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன சொல்லணும்? உண்டாத எல்லாம் ஒவ்வொரு காரியமா சொல்றேன். என்ன பண்ணி காட்டில கை கொண்டு எல்லாமே பண்ணுன்னு சொல்றேன். ஆனா அவன் எல்லாத்தையும் நான் சிறு வயசுல நான் பண்றேன், தகப்பன் கனம் பண்றேன், எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்து அவங்க சொல்றேன். உண்டாத வீச்சுகள் என்ன பண்ண வேலைகளுக்கு கூட அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணல, அவன் அதை முடியல விசனமாய் திரும்பினான்.
என்ன பண்ண முடியலையா? தேவனுடைய வார்த்தைய என்ன பண்ண முடியல. இதற்கு எல்லாத்தையும் கீழ்படுத்த எல்லாம் செஞ்சுன்னு சொல்றான். ஆனா தேவன் நேரடியா சொல்ற ஒரு வார்த்தையை அவனால பண்ணவே முடியல. இப்படிதான் அவன் ஒருவேளை அவன் வேதம் காண்பிக்க எதையெல்லாம் எனக்காக இழக்கிறார்கள் 100 மடங்கு பெற்றுக் கொள்ளுன்னு சொல்றேன். ஒரு கோவிலை தண்ணி கொடுத்தாலும் அந்த தீர்ப்பு நான் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன்னு சொல்றேன். இப்படி எல்லாவற்றையும் அவருக்கு பெற்று சொல்றேன். அவர்தான் அவனுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பெற்று சொல்றேன். அவர் நேரடியா சொல்றாரு என்ன பண்ணு எல்லாத்தையும் கொடுத்து என் பின்னாடி வாழ்ந்தாரு. அவரால் போக மனம் இல்லை. காரணம் ஒரு மனசு எங்க இருக்குது? தேவன் மேல இல்ல. ஆஸ்தியும் எல்லாவற்றையும் அவருடைய சிந்தனை அவருடைய அறிவு அவருக்குதான் எல்லாவற்றும் மேல இருக்குது. எல்லாவற்றையும் தூரப்படுத்திவிட்டு தேவனிடத்துல நிச்சயமா வந்தா மட்டும்தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டோ இயேசு கொண்டோ இயேசு கொடுக்கிறோம் நம்ம வரும் போறதுனால என்ன பண்ண முடியாது. நம்ம அவருடைய வார்த்தைக்கு அவருக்குள்ள நம்ம தேர்ந்து கொண்டு என்ன பண்ண முடியும் வர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப திரும்ப பல்வேறு வசனங்களை கேட்பாங்க. எனக்கு திரும்ப வசனங்களை கொடுங்க. திரும்ப மட்டுமே பேசுறாரு. குறைவு நீங்கள் கிறிஸ்துவ நிறைவை பத்தி பேசுறோம். நன்மையும் கிருபையும் உனக்கு தொடரும். இந்த வருஷம் வாக்கு தத்துவம் அப்படி வருதுனாலே மெத்தனமா இருந்துட முடியாது. அது ஆப்போசிட்டா வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த திரும்ப அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்? நன்மையை கிருபை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நன்மையை கிருபையும் தொடரும் அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதோ ஒரு தொடரத்துக்கு உண்டான காரியங்கள் என்ன பண்ணிட்டே இருக்கோம். ஆவிக்குரிய கண்களோடு நீங்க எதை பார்த்தாலும் ஆவிக்குரிய கண்களோடு பார்த்தா மட்டும்தான் இதை கண்டுபிடிக்கவே முடியும். எல்லாம் இருக்குது, நிறைவா இருக்குது, வாக்குத்தத்தை சிறப்பா இருக்குது அப்படின்னு நினைச்சு நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா சொல்ற கர்த்தரை தேடாதவங்களுக்கு நன்மை கிடையாது. கர்த்தரை தேடணும். கர்த்தருக்கு என்ன பண்ண முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏதோ அதெல்லாம் தூரப்பட்டு தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். அப்படி கொடுத்தாதான் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா குறை உண்டு. அதுல எந்த மாற்றம் நான் சொல்லுத வசனம் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா இதை மீறி அவரால் எதையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, தேவனிடத்துல பெற்றுக்கொண்ட நாம, தேவனிடத்துல எல்லாவற்றையும் வாங்கி கொண்ட நாம, தேவனிடத்துல இருந்து எல்லாவற்றையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட நாம, பெற்றுக்கொண்ட பிறகு தேவனை அசட்டை பண்ணக்கூடாது. அப்படி அசட்டை பண்ணக்கூடிய காரியங்கள் நமக்கு உண்டானால் நிச்சயமா நச்சையான வசனம். நிதானமா இது கர்த்தருக்கு பிரியமா பிரியம் இல்லையா? நிதானமா இது கர்த்தருடைய காரியமா? நிதானமா இது கர்த்தருடைய சமூகத்துக்கு ஏற்றதா? இதை பார்த்து நிதானமா நகைக்கிறவன் கர்த்தருக்கு நிதானமா இல்லாதவனுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, 2 குமாரர்கள் நமக்கு காண்பிக்கிறாரு. ஒரு நல்ல தகவல். அவர் எப்படி நல்ல தகவல்? 2 குமாரர்கள் அவரும் பண்ணல. 2 குமாரர்கள் காண்பிக்கிறாரு. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல கெட்ட குமாரன் கதைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நல்ல தகப்பனுடைய கதை. அது 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை தனக்கு உண்டான என்ன பண்றான்? அவங்க அப்பா கிட்ட தான் வாங்கிப்பான். நமக்கு இங்க இருக்கிறது நம்ம அப்பா கிட்ட தான் இருக்கு. நம்ம அப்பா கிட்ட தான் கூடு. நம்ம அப்பா கிட்ட வாங்கி இருக்கிறோம். அன்றைக்கு ஏசுசாமி நம்ம தகப்பட்டு நம்ம வாங்கி இருக்கிறோம். அதே போல வாங்கிக்கிட்டு அவன் என்ன பண்றான்? வெளியே போறான், தூள போறான். அந்த தகப்பனை விட்டு அவன் தூள போன நிலைமை என்ன அப்படின்னா, பண்டிகை கிடைக்கிறது கூட மச்சருக்கு என்ன பண்ணலாம், கிடைக்கக்கூடாத காலம் வரும். ரொம்ப தூரமா கத்தரை விட்டு போனா நிச்சயமா என்ன பண்ணும்? பண்டிகை கிடைக்காது கூட கிடைக்கக்கூடாத காலம் வரும். திரும்ப என்ன பண்றான்? அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா திரும்பணும். சபை கட்டுவதற்கு திரும்பணும். சபை ஜனங்கள் கட்டுவதற்கு திரும்பணும். சபையுடைய உள்ள இருக்கிற ஒவ்வொருமே சபைக்குள் யாரா இருந்தாலும் கட்டுடத்துல திரும்பணும். கட்டுடத்துல திரும்பினா மட்டும்தான் மீண்டும் வாழ்வு. கட்டுரை திரும்பினா மட்டும்தான் மீண்டும் அந்த ஸ்தானம். கட்டுரை திரும்பினா மட்டும்தான் மீண்டும் அந்த ஆசீர்வாதம். இல்லைன்னா கண்டிப்பா குறைவு உண்டாகும். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை மதிப்பவர்களுக்கோ,
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ கர்த்தரை தன்னுடைய முன்னாக வைத்துக் கொள்வதற்கு மாத்திரம் மட்டும்தான் நன்மை. இல்ல அப்படின்னா எப்ப கர்த்தரை பின்னாடி வைக்கிறதோ அப்ப நன்மையே கிடையாது. நிச்சயமா குறைவு உண்டாகும். சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியமா இது இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, நான் தகப்பனா நினைக்கிறேன், அப்பா அப்பான்னு காலையில இருந்து ஜெபிக்கிறீங்க, இசப்பா காப்பாற்றுன்னு சொல்றீங்க. என்ன புரியுற காரியம் வந்து அவங்களுக்கு எஜமானதா இருந்தா எனக்கு ஒரு பயம் இருக்கு. இந்த ரெண்டு காரியமும் கனமும் பயமும் கட்டிடத்துல நம்ம அறியாம காரியங்கள் இருக்கலாம். ஏன்னா பல்வேறு காரணங்கள் பல்வேறு காரியங்கள் இருக்கும். எதிர்த்து ஜனங்கள் கூட பாத்தீங்கன்னா அடிமைப்பட்டு போன பிறகு அதுக்கு ஒரு தேவன் இருக்கிறதே மறந்துட்டாங்க. வேலை, வீடு, பிள்ளைங்க, சோறு, இப்படியே என்ன பண்ணாங்க, திரும்ப திரும்ப அப்படியே தான் இருந்தாங்க, திரும்ப திரும்ப அப்படியே தான் இருந்தாங்க. அதுல சில காரியங்கள் அது கூட பாத்தீங்கன்னா தேவனை தேடினாரா இல்ல, பதினேழு விபத்துலாம் அவர் என்ன பண்ணுச்சு, ஒரு சமூகத்தை அவெல்லாம் எண்ணிக்கை கரிசனை உடையவரா இருக்கிற நாம இல்லை. அது நிமித்தமா மோசையில என்ன பண்றாரு, அனுப்புறாரு. வேலை வீடு இருந்தா தேவனை மறந்துட்டோம் அப்படின்னா ரோமர் சொல்றது 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் செய்த நன்மைகளை மறந்திருக்கிறார்கள். உணர்வில்லாத இருள் என்ன பண்ணிடும், இருள் அடையும். இருள் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகள் எல்லாம் இருள் எதுவுமே பண்ண முடியாது. எந்த காரியத்தை தெளிவா சிந்திக்க முடியாது, எந்த காரியத்தை நீங்க சரியா செய்ய முடியாது. இருள் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க வர ஒவ்வொரு வசனங்களையும் நீங்க ஃபுல்லா வாசிச்சு அவர் எதுக்கெல்லாம் ஒப்பு கொடுப்பாங்க இருக்கும் பாருங்க. என்ன பண்ண முடியாது, உணர்வு நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுதான் சங்கீதத்துல உணர்வு உள்ளவன் இருக்கிறானா நான் தேடுகிறேன் அப்படின்ற நன்மையை பெற்றுக்கொண்ட நாம என்ன பண்ணணும், அவருக்கு நன்மை உள்ளதாக நாம என்ன பண்ணணும், இருக்கணும். சபை காரியங்களையும் கனப்படுத்தணும், கனவீனப்படுத்தக்கூடாது. அது நிமித்தம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பிரச்சனை அப்படின்னா கனவீனப்படுத்தப்படுறவங்களுக்கு கனவீனப்படுத்துவதற்கு பிரச்சனை. ஐந்து செய்து தேவன் இன்னைக்கு நமக்கு சொல்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருடைய காரியத்துல நம்ம வந்து நிர்விசாரமா இருக்கக்கூடாது, சபை காரியங்களுக்கு பின்ன தள்ளக்கூடாது, கர்த்தருடைய வேலையை பின்ன தள்ளக்கூடாது. கண்டிப்பா நல்லதாகி இந்த வசனம் அப்படியே பேசுகிறது. அல்லேலூயா. நிறைவு மட்டும் பேசுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் அறிந்து கொள்ளாதவருமாகிய கொடுக்கப்படும். நிறைவு அங்குதான் ஞானம் கிறிஸ்துவை நீங்க என்ன பண்ண முடியும், இதுக்குள்ள கொண்டு வந்துட்டார், தரித்து கொண்டார், நீங்க அவர் முன்ன வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் ஒரு நிலையில் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், கர்த்தரை என்ன பண்ணுவாங்க, தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேடுனா நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கும், ஒரு நிலை இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடாதவர்களுக்கும் எல்லா குறைவுகளும் 28 இதெல்லாம் நீங்க இன்னும் வாசிப்பு நிறைய இருக்கு. 1-2 மட்டும் வாசிக்க சொல்லிருக்கீங்க. எங்கெல்லாம் உங்களோட தலைமைத்துவம் பறிப்போம், கர்த்தரை தேடுதலாம். எங்க ஆளுற இடத்துல இருப்பீங்க இல்லையா, ஒரு இடத்துல வேலை செய்யறதுல அறிவிப்பு, குடும்பத்துல நல்லா ஒரு ஆளுற இடத்துல இருப்பீங்கன்னா பறிப்பு. எந்த இடத்துல நீங்க ஆளுக்கு தலையை உயர்த்தி வைத்த இடங்கள்லாம் என்ன பண்ணிடும், இந்த சபை நிறம். ஏன் அப்படின்னா கர்த்தரை தேடாத நிமித்தம், கர்த்தருடைய காரியங்கள் கனப்படுத்தாத நிமித்தம் நடக்கும். மாறா ஒரே வயசு தான் அப்படின்னா வேலை இருக்கலாம். தவறு செய்கிறது மனுஷன் எப்படி அவங்க
திரும்பி வந்தானோ, அந்த இளைய மகன் திரும்பி வந்தானோ, வந்தவனை எப்படி ஓடி தன்னுடைய அங்கியை தீட்டி கொண்டு ஓடினார். பைபிள் கிளாஸ் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, முழங்கால் தெரியக்கூடாது ஆனா அதை கூட பொருட்படுத்தாம ரொம்ப வேகமா ஓடி அவன் நடந்து வரான். கவலையோட வர அவன் ஓடி வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா திங்களே சோறு இல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தான். அப்படி இருக்கிறவன் என்ன பண்றான், சோர்ந்து போய் வரான். ஆனா இவன் ஓடி போனாரு. ஓடி போய் அவன் காலை கட்டி அணைச்சி போட்டு என்ன பண்றான், உடனே விருந்துக்கு ஏற்பாடு பண்ண தன்னுடைய மோதிரத்தை அதிகாரத்தை போதிருந்து அவங்க என்ன பண்ணாரா, போட்டாரா. அப்போ அவன் இங்கிருந்து போகும்போது அதிகாரம் கிடையாது. அவன் அங்கிருந்து போகும்போது அவனுக்கு என்ன கிடையாது, சரியான உணவு கிடையாது, எதுவுமே இல்லை. அவன் எதுவுமே கிடையாது. திரும்ப வரும்போது மறுபடியும் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்கிறாரு. தேவன் நாம என்ன பண்றாரு, இந்த காரியங்களை ஓமையா சொல்லி கூடமா இருக்கிறது என்ன பண்ணுங்க, தேவனுக்கு பக்கத்துல வந்து எல்லாரும் தேவனுக்கு தான் கிடைச்சது. அவரால்தான் எல்லாம் கிடைக்கும். அவருக்கு முக்கியத்துவமா, அவருக்கு முதலிடமா, அவரு சார்ந்து இருக்கக்கூடிய காரியங்களை கனம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமா ஒரு உயர்த்துவார். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா கர்த்தர் எல்லாவற்றையும் தலையை உயர்த்தும், வாழாக்காம தலையாக்க நீங்க கீழாகாம மேலாக இல்ல அப்படின்னா ஆபீஸ்ல தான் நடக்கும். சங்கீதத்தை கர்த்தர் ஆசீர்வாதத்தை பண்ணுவாங்க. பேசினேன் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சரியா சொன்னாரா? பெரிய ஆசீர்வாதங்களை பேசி பேசியே கேட்டு போனாங்க. என்ன பண்ணுங்க, வேதம் சொல்றத பாருங்க. ஏசாயா 55:6 பாருங்க. கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை கேளுங்கள். என்ன காரணம், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி எங்க பார்க்கலாம், எங்க இருந்தா கவனிங்க. பேரா இருக்கிற குறையில்லாத மனுஷன் யாரு? முடியுமா? 34 கர்த்தரை நோக்கி கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி. எது தேடி இருப்பாங்க? பயம். என்ன இருந்தது? ஏதோ ஒண்ணு இல்லை, எல்லா பயத்துக்கும் பல காரியங்கள் நமக்கு பயத்தை கொண்டு பண்ணுகிற பல காரியங்கள் இல்லையா? அப்போ அந்த பயங்கள் இருந்தோ குறைகளில் இருந்தோ நாம் விடுவிக்கப்பட வேண்டுமான கர்த்தரை சபை தேவனுடைய வீடு. சபை கூடி வருதுல கூடாது. ஏன்னா தேவன் சபையில தேவன் இருக்கிறார். ஏன் நம்ம அவனை தேடி வரலன்னா, பல துறைகள், பல தேவைகள், பல பிரச்சனைகள் இருக்கா இல்லையா? ஒண்ணுமே இல்லை, அந்த பரிசையின போல நம்ம சொல்ல முடியுமா? வேதம் தேடி தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானா இருப்பானோ, தேவனுக்கு முன்பாக மனுஷன் சுத்தமுள்ளவனா இருப்பானோ,
எல்லாம் தேவைகள் நிறைந்தவர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். கடைசி காலம் நம்ம சொன்னோம், நிறைய பேர் என்ன பண்ண கவனத்துல இருக்க மாட்டீங்க. வரக்கூடிய நாட்கள் கடினமான நாட்கள் தான் இருக்க போகுது. கடைசி காலம் என்பது எப்போ கொரோனா வந்ததோ அப்பவே ஆரம்பம். மற்ற கொள்ள வியாதிகள் வந்தது, கொள்ள நோய்கள் வந்தது, அதெல்லாம் ஒரு தேசத்துல அந்த தேசத்தை ரொம்ப வந்தது, பிளேக் வந்தது, கார்லா வந்தது, அதெல்லாம் இந்தியா இந்தியாவோட உலகில் ஆகிய அந்த வியாதிகள் இந்த கொரோனா தான் சீனால ஆரம்பிச்சு என்ன பண்ணிச்சுன்னா உலகம் முழுவதுமாக என்ன பண்ணிச்சு. எப்படி ஒரு எழுப்புதல் உலகம் முழுவதுமாக பரவ போதும், அதே போல ஒரு அழிவு நோய்கள் உலகம் முழுவதுமாக பரவி வந்த அந்த காலகட்டங்கள் தான் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அந்த கொள்ளை நோய்கள் பல நிலைகளில பாருங்க, பெரிய பெரிய பணக்காரங்க ஒரு காரியத்தை பணம் பெரிய பணக்காரர் வெளிநாட்டு, அந்த குடும்பத்துல 5 பேரு 10 மாடி கட்டணம் ஹோட்டல்லாம் அவங்க சொந்தமா இருக்கு, பெரிய பணக்காரன். அந்த குடும்பத்துல கொரோனா வரனால 4 பேர் செத்து, ஏராளமான பணம் இருந்தது, வசதி வாய்ப்புகள் இருந்தது. இந்த பணத்தினால தன் குடும்பத்தை என்ன பண்ண முடியல அவனால. பாக்காது இறந்துருப்பாங்க, நேரத்துக்குள்ள பணம் செலவு பண்ணாது இறந்துருப்பாங்க, வாரி அடிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட இருந்த பணம் மனை பிள்ளைங்களை என்ன பண்ண 4 பேரும் இறந்த பிறகு இவன் கொஞ்ச நாள் வாழ்ந்தான். அவன் என்ன நினைச்சுக்கிறான்னு தெரியல, 10வது மாடியில இருந்து கீழே வச்சு தற்கொலை பண்ணினான். எங்க வந்தது கவனிங்க, அந்த சொத்தோ பணமோ அது யாருக்கு போய் சேர போகுதுன்னா அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் என்ன பண்ணல, அவளை பணம் வச்சு வாழ விரும்பல. ஏன்னா கடைசி காலம் அதுதான், எதுவுமே நம்ம என்ன பண்ண போறது கிடையாது, காப்பாற்ற போறது கிடையாது. வேதம் சொல்லுது, சங்கீதம் 91:1 4 வசனத்தை நீங்க வாசிச்சு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். கர்த்தரை நோக்கி என் கோட்டை, என் தேவன், நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் வாழாகும் கொள்ளையிலிருந்தும் அவர் தமது சிறகுகளினாலே மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். 9 எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபனமாக்கிக் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அவர் உனக்கு தாபனமாக வேண்டும், அவருக்கு உனக்கு கூடாரமாக வேண்டும். அவருடைய பிரசனம் உனக்கு நிழலா இருக்கணும். அந்த தேவ பிரசனம் தான் உனக்கு கூடாது. அந்த கூடாரத்துல நுழைஞ்சவன் தான் வருகிற கால கடைசிகள் நல்லா கவனிக்க. தீமை எல்லாரு மேல வரும். நல்லா கவனிச்சிங்க. நான் திரும்பியும் உங்களுக்கு அதை காமிச்சு இருக்கிறேன். வெளிப்பத்துல 6:8 நீங்க பாத்தீங்கன்னா, நான் பார்த்தபோது மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்ற பெயர். பாதாளம் அவன் பின்னே சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவைகளை
பூமியில் கால் பங்கு உள்ளவர்கள். கொலை செய்யும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எவ்வளவு? ஒரு தேசத்திலேயா பூமியிலேயா? உலகம் அனைத்திலேயும் எத்தனை பேருக்குள்ள அதிகாரம் வாங்கிக்கலாம்? கால் பங்கு. கால் பங்குன்னா 4. அப்போ இன்னைக்கு உலகத்தினுடைய சராசரி கணக்கெடுப்பு சொல்றாங்க ஒரு ஜனம் இருக்கிறாங்க. இதுல பாதி சீனா அறிவிச்சிருக்காங்க. இந்த 800 கோடியில கால் பங்குன்னா 200 கோடி ஜனங்கள் எப்படி சாக போறாங்க? பல நோய்கள், பஞ்சங்கள், சாவுகள், யுத்த மிருகங்கள், இப்படி பல நிலையான வகையில மரணம் வரப்போகுது. இந்த மரணத்தை கொண்டு வரக்கூடிய இந்த மரணத்தை தேவன் இருக்கிற அதிகாரத்தை கொண்டான். அப்ப அதிகாரத்தை பெற்று கொண்டவன் அதிகாரத்தோட தான் வரப்போறான். நீ என்ன ஜெபம் பண்ண என்ன பண்ணாத, ஏன்னா அவன் லைசன்ஸோட வரான். உன் அதிகாரம் பெற்று தான் வரான். அதிகாரத்தை கொடுத்து நீ செய்யாதன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதிகாரம் பெற்று வரக்கூடிய அந்த மரண தூதனுக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் மறைவிடம் ஒண்ணு இருக்கு. அது தேவனுடைய பிரசனம் தான். அது தேவன் தான் மறைக்க முடியும். தேவன் தான். இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் நேற்று பார்த்தேன் டிவி. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒரு விமானம் வந்து இந்தியாவுக்கு நாங்க விற்க போறோம். அந்த விமானம் ரடார்ல கூட தெரியாது எப்படிப்பட்ட விமானமா. அப்போ யுத்த காலங்களில் இந்த ரடாரை பார்த்து தான் அந்த விமானத்தை சுற்றி இருப்பார். இப்ப அந்த ரடார் கண்களுக்கே மறைவாய் போகக்கூடிய ஒரு விமானத்தை அவன் தயாரித்து வச்சிருக்கிறான்னா சாத்தானுடைய கண்களுக்கு மறைவாக மறைக்கக்கூடிய வல்லமை தேவனை தவிர யாருக்கு கிடையாது. இப்ப யார் அங்க போய் மறைவாங்கன்னா அவரை சேர்ந்தவங்க, அவருடைய பிரச்சனை விரும்புகிறவங்க, அவருடைய சமூகத்தில் நிற்கிறவங்க முடியும். அதனால்தான் நம்ம லூக்கா 27:36 நம்ம பார்த்தோம். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பார்க்கிறவர்களா என எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம 1 ராஜாக்கள் 17:1 பார்க்கிறோம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். ஜெபம் பண்றது யாருங்க? தேவ சமூகத்துல இருக்கிறவன், தேவனுடைய மறைவுக்குள்ளாக இருக்கிறவன். இவன் யாருன்னா ஜெபம் பண்றவன். இவன் 4 பேருக்கு வெளியிறங்கமா தெரிய மாட்டான். ஒரு பிரசங்கியா 4 பேருக்கு தெரியும். ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரர் 4 பேருக்கு தெரியவே மாட்டான். ஆனா அவன் யாருக்கு பிரபலமானவன்னா தேவனுக்கு பிரபலமானவன். ஒரு பிரசங்கி ஜனங்களுக்கு பிரபலமா இருக்கலாம். ஆனா ஜெபிக்கிற ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரபலமானவன், தேவ மறைவில் இருக்கிறவன், தேவன் சொன்னதுபடி செய்கிறவன், என்னுடைய வாயால் செயல்படக்கூடியவன். இவன் வரக்கூடிய நாட்களின் தீமைக்கு தேவன் அந்த நீங்க நாங்க இருக்கணும். வரணும். கர்த்தரை தேடுங்க. சமயம் கிடைக்கும் போதான அவரை தேடுங்க. நன்மைகள் குறைவுபடக்கூடிய காலம்தான். இன்னொரு காரியத்தை நான் சொல்லிட்டு வேற காரியத்துக்கு போனேன். 666 முத்திரை குத்துலான்னா வாங்கவும் முடியாது. ஓகே, என்ன பண்ண முடியாது. என்ன முத்திரை? இன்னைக்கு நம்ம பாக்கியில பாத்தீங்கன்னா சிம் கார்டு. என்ன சிம் கார்டு வேணுமா? 666 இது கணக்கு போட்டாங்க. இன்டர்நெட் கணக்கு வந்துச்சு. அது 666 வருஷம் சொல்றாங்க.
இந்த நெட் கனெக்ஷன் இல்லாம, இந்த நெட் எண்ணெய் இல்லாம என்ன பண்ண முடியாது, இந்த நம்பர் இல்லாம என்ன பண்ண முடியாது, வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. எப்படி படிக்கும்? கூட்டத்தை கத்திருக்காங்க யாருக்கு மறைச்சு அன்னைக்கு எல்லாம் ரேபோ எல்லாத்தையும் நடைமுறைக்கு வரும்போது அது ஆளுங்க செய்ய போகுது. பேசும் சிலைகள் என்ன வரும்போது நீங்க எல்லாரும் உபயோகிக்கிறதுக்கு ரேபா வந்துச்சு. எது முழுசா வரப்போகுது, எதை வைத்து ஒரு இடத்துல இருந்து எல்லாத்தையும் எங்க ஆளுங்க செய்ய போறான்னா, நீங்க கவனிச்சு பாருங்க. செல்போன் இன்னைக்கு ஒரு மேப் போட்டாங்கன்னா இன்னைக்கு எல்லாம் பாக்குறா. எங்க பாருங்க, ஒரு டிஃபன் வாங்கினானா கூட ஒரு மேப் போட்டா கரெக்டா ஊர் வாசல்ல வந்து நிற்கிறான். நீ எங்க இருக்கிற எது காட்டி கொடுத்தான் செல்போன். எல்லாம் எதுல சிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னா இந்த நெட் கனெக்ஷன்ல தான் இல்லையா. நாளைக்கு அவனுக்கு தெரியாம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் வாங்குவோம் வைக்கவும் முடியாது. அந்த காலங்கள் நெருங்கினதுக்கு அது முன்ன தேவனுடைய வருகை அதிகமாயிடுச்சு. அதில் பங்கெடுத்து முயற்சி பண்ணோம், பிரயாசப்படுவோம், கர்த்தருடைய சமூகத்தை தேடுவோம். கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட நம்ம அர்ப்பணிப்பு கர்த்தரை ஆசீர்வதிப்பார். சாட்சி உள்ளவங்க, சாட்சி இருக்கு சொல்லணும்னு வந்து ஆளுநர் தேவனுக்காக சாட்சியம் கல்லூரிக்காக நன்றி சொல்லிட்டேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டு கொடுத்தார். குழந்தைக்கு ஒரு வயது நமக்கு பார்க்க கற்று கிருபை செய்தார். அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து நிறைய ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் ஆஃபீஸ் ஒர்க்கு, ஒரு பக்கம் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆஃபீஸ் போகிறது, ட்ராவல் இருக்குது, நடுவில் வந்து இந்த கமிட்மெண்ட்டும் இருந்தது. அது எடுத்து நடத்தினவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக இருந்ததுனால அவர் முழுமையாக எல்லாமே ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் தேவனத்தில் கேளு, உங்களுக்கு என்ன தேவையோ தேவனத்தில் கேளு, ஒரு செய்வான்னு அவர் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவார். இப்படிதான் போட்டு கற்றுக்காக அந்த நெருக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா மண்டே வந்து பர்த்டே இருக்கும்போது ஒரு வியாழக்கிழமையெல்லாம் அவர் பார்த்தீங்கன்னா சரியான ஃபீவர் வந்து அன்றைக்கி ஆரம்பிச்சிச்சு. வியாழக்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும் ஃபுல்லாகவே விட்டு சரியான ஃபீவர். குழந்தை வந்து அந்த மாதிரி ஒரு ஹை ஃபீவர் நான் பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் ஃபீவர் இருந்தால் ஒரு நாள் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படிதான் போகணும் தான் பார்த்துதான் மறந்துட்டு இருக்கோம். இந்த வாட்டி இன்னைக்கு அடுத்த ஃபீவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹெவியாக அப்படியே ஃபுல்லாக செம்ம நீட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீவரே பார்த்ததில்லை. நான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்கிட்ட கால் பண்ணி நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். நானும் தனிமுறை நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். கர்த்தாவே இது எல்லாமே உங்களுடைய தான், உங்களுடைய சித்தம் இருந்தா வந்து ஃபங்க்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலுமே கர்த்தர் உங்களுடைய சித்தத்தின்படி பிள்ளைக்கு முதல்ல எனக்கு சுகம் கிடைக்கும், ஃபங்க்ஷன் வந்து செக்ரட்டரி பிள்ளைக்கு முதல்ல சுகம் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் நான் ப்ரேயர் வச்சுருந்தேன். கர்த்தருக்காக கரெக்டாக அந்த சண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முழுமையாக ஜுரம் எதுவுமே இல்லாமல் குழந்தை மீண்டுமாக ஆக்டிவாகவும் எல்லா சாப்பாடும் ஒழுங்காக சாப்பிடவும் கர்த்தர் கிருபை செய்தார். ஃபங்க்ஷனையும் கர்த்தர் நேர்த்தியாய் முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையை பாதுகாத்து கொண்டார். மன தேவைகள், பொருளாதார தேவைகள், அநேக இக்கட்டுகள், அநேக சூழ்நிலைகள், எரிச்சல், கோபம் நிறைய ஒரு இதுவாக தான் இருந்தது. கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், துணையா இருந்தார். எங்கேயும் என்னை விட்டு விடாதபடிக்கு கர்த்தர் என்னோடு கூட இருந்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷனை நல்ல முறையில் முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதுக்காக நான் சொல்லிட்டேன். அது மாத்திரமல்ல, என்னோட ஆஃபீஸ்லேயே உள்ள பார்த்தீங்கன்னா புது டீமுக்கு நான் வந்து இப்போதான் சேஞ்ச் ஆனேன். அங்கேயும் அந்த டீம் லீடர்ஸ் மேனேஜர்ஸும் பார்த்தீங்கன்னா லீவ் கேட்டவுடனே எனக்கு வந்து அப்ரூவ் பண்ணாங்க. எப்பவுமே நியூ டீம் போனதுமே வந்தவங்க லீவ் கேட்குறாங்கன்னு ஒரு பேட் இம்ப்ரெஷன் பண்ணுறோம். ஆனால் நான் கேட்டதுமே எனக்கு வந்து 1 நாள் 2 நாள் தான் தருவாங்க. நான் 4 days லீவ் கேட்டிருந்தேன். கர்த்தர் அதை இம்மீடியட்டாக ஒன்றுமே கேட்காம உடனே எனக்கு அப்ரூவ் பண்ணவும் கர்த்தர் செய்தார். எங்கேயும் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, தலைகுனியாதபடிக்கு கர்த்தர் இதுவரையிலும் காத்து வழிநடத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய வேலையும் கணவனாரின் வேலையும் உத்தியோகத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்ட நல்ல ஒரு அனுசரித்து போகக்கூடிய ஒரு கணவனாரின் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனாவே எங்கள் குடும்பத்தை முழுமையாக கர்த்தர் பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்காக இந்த சிறு சாட்சி ஆசிரியர் பண்டிகை போறாங்க.
அதெல்லாம் கர்த்தர் நம்ம தரத்தினாலே நிரப்பியிருக்கிறார். என் ஜெபங்கள் அதிகமாக கேட்க நிறைய அற்புதமான காரியங்களை கடவுள் சகோதரன் கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்டு வாயில கேன்சர் 30 வயசு தான். ஒரு 30 வயசு தான் இருக்கான். வாயில கேன்சர் ஜாண்டி ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஆபரேஷன் முதல் ஆபரேஷன் மட்டும் நல்ல நிறைய தான் இருக்கு. ஆனா திடீர்னு அது இன்ஃபெக்ஷன் ஆகி இன்னொரு இடத்துல பரவி போச்சு. இப்போ அவங்க அந்த ஜாண்டி ஹாஸ்பிட்டல் வந்து ரிகவரி பண்ணிக்கணும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி மெமோரியல் சொல்லிட்டு கேன்சர் ஹாஸ்பிட்டல் மெட்ரோ பக்கம் அங்க போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆபரேஷன் பண்ண முடியாது, பரவி இருக்கு. ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி பார்க்கலாம் என்று சொன்னாங்க. அந்த ஒரு இன்ஜெக்ஷன் 40,000 ரூபாய். அட்மிட் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. அந்த மலர்னால அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க வீட்டுக்கு வருவதற்கு ஆயத்தம் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் வந்து படிக்கட்டு இறங்கும் போது வெடிச்சு இந்த நரம்புகள் பஸ்ட் ஆனதுனால குடம் தண்ணி அடிக்கிற மாதிரி ரத்தம் ஆயிடுச்சு. அப்பவே அந்த ஹாஸ்பிட்டலே அது இறங்கும் போதே நடந்ததுனால ஐசி வாடி அந்த ரத்தம் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப லேட் ஆகி போயிட்டு அவங்களுக்கு. ஒரு பக்கம் அதை அடைச்சாங்க, ரத்தத்தை அதை அடைச்சாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த வெளியாக அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து போனாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னதாக திரும்பி அவங்க ஃபோன் பண்ணி பார்த்து நீங்க வந்து தெரிவிக்க முடியுமா, நீங்க வரணும் சொல்லி அவங்க கேட்டாங்க. அது மணிக்கு 7 மணிக்கு மேல அவங்களே வண்டி அனுப்பிச்சாங்க. அதுல வந்து ஏறி போனேன். ஜெபம் பண்ணிட்டு கத்திரியை 4 மணி நேரம் ஆனா ஏற்றி கொடுத்து 6 எங்க ரத்தம் போகுதுன்னு தெரியல. ஆனா பெரிய ரத்தமா போனது இருக்கு. இன்னும் எங்க போகுதுன்னு தெரியல. அவங்களுக்கு தெரியல. அங்க ஆங்கிலம் அது வந்து 1,00,000 வெளியே எடுத்து போனாங்க. அங்க போனாங்க. முதல்ல முடியாதுன்னு சொன்ன அந்த டீம் அவருடைய பிஏ வந்து ஒரு தேவத மனுஷனா இருக்காரு. அவர் வந்து பேசி அந்த காரியங்களை வந்து பாதுகாத்து அவ்வளவு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்ன பார்க்கலாம். மருத்துவ மாத்திரை என்ன பண்ணுது, அது கர்த்தர் என் ஜெபத்தை கடைபிடித்து அந்த நேரத்தோட அற்புதங்களை செய்திருக்காங்க. இதை நான் சாட்சியாக அவர் முன்பாக வைக்கிறேன். கர்த்தருடைய நாமமே ஞாயிற்றுக்கிழமை நேரங்களை எடுத்து பெற்றுக்கிறதுக்கு ஒரு தருணம் இருக்கு.
செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அன்னைக்கு வடமொழியில வடமொழி சொல்லக்கூடிய நபருக்கு ஞாயிற்றுக்கிழமை நேரம் எடுத்து ஒரு மணி நேரம் நீங்க ஜெபிக்கிறதுக்கு சாயங்காலம் 6 மணி வரையும் அந்த ஜெபிக்கிற வச்சீங்கன்னா அது கேட்கிற நிலையில நமக்கு நேரங்களை ஒதுக்கி தருவாங்க. ஜெபம் அவசியமா இருக்கு. ஏன்னா முதல்ல நெருங்கிய தேவைப்படுகிறாங்க நம்ம ஏராளமான தேவைப்படுத்துவதற்கு பதில் செய்வது. மீண்டுமாக அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. புதன்கிழமை பார்த்து பங்கிடுங்க. வாக்கு தத்தங்களுக்கு யாராவது நம்ம பேசுறோம். யோசுவா 1:5 உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு யார் கூட இருந்தது போல. மோசேயின் வேலைக்காரன் என்று அழைக்கப்பட்ட யோசுவாவை தேவன் கூட இருந்து கர்த்தரின் ஊழியக்காரனாக மாற்றினார். தேவன் அவனோடு கூட இருந்ததுனால யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் யோசுவாவை நோக்கி மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் கடைசி வரும் யோசுவாவை மேன்மைப்படுத்தி அவனை ஆசீர்வதித்தார். பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல நெருக்கத்தின் ஊடாக இருக்கலாம், நாம நம்பினவங்க நம்மளை விட்டு இருக்கலாம், பல ஏமாற்றத்தின் ஊடாக நீ கடந்து போகலாம், பல பிரச்சனைகள் நம்மளை அதர வைக்கலாம், கலக்கமும் பயமும் தீவிரம் உள்ளவர்களாக நீங்க காணக்கூடிய நிலைகளை உருவாக்கலாம். நான் மோசையோடு இருந்தது போல நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி சகல ஜனங்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தின ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு இருப்பேன் என்ற வாக்கு பெற்ற விசுவாசி வாக்கு தத்துவம் திரும்ப 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 நீங்க அறிக்கை செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. கவனிச்சு பாருங்க, 10 நீங்க வாசித்தீங்கன்னா நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக எதை இருதயத்திலே விசுவாசித்து வாழினாலே நீ அறிக்கை செய்கிறாயோ அதை நீ உண்டாயிருக்கும் என்று தேவன் சொல்கிறார். அறிக்கை செய்யலாம். நீங்க பிரச்சனையிலேயே அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோமா? ஏமாற்றங்களை சொல்லி சொல்லி சொல்லியே சோர்ந்து போயிருக்கிறோமா? பற்பல நிலையிலேயே நாம் பார்க்கிற உதவி செய்கிற ஜனங்கள் நம்மளை கை உதவி விட்டு போனதை நம்ம நினைச்சு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது என்னாலும் 23:19 நீங்க வாசித்தீர்களான பொய் சொல்வதற்கு தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேற்றாது இருப்பாரோ கேள்வியை முன்ன வைக்கிறார். உனக்கு பிரச்சனை பெருத்து, தேவனுக்கு அதெல்லாம் லேசான காரியம். ஆனால் நீ எதை பேசிக் கொண்டிருக்கிறாய்?
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடினமான ஜனங்கள். மோசே கொண்டு பல அற்புத அடையாளங்கள் நடந்த போதிலே அவனுக்கு கீழ்ப்படியாமையை காட்டினவங்க, அவனை எதிர்த்து நின்றவங்க. இப்ப அவனுக்கு வேலைக்காரனா இருந்த அந்த யோசுவா இப்ப மோசை ஸ்தானத்துக்கு வந்த போது தேவன் அவனை தைரியப்படுத்துகிறார். கலகாத, பயப்படாத. அந்த மோசையோடு நான் எப்படியெல்லாம் இருந்தேனோ, அவனை எப்படி நடத்தி, அவனை கனப்படுத்தி ஜனங்களுக்கு தலைவனாக பேசினோ, அப்படியாக உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று வாக்கு கொடுத்தார். அவன் வாழ்க்கையின் கடைசி வரையில் கர்த்தர் அவனை கனப்படுத்தி நினைத்து கூட உங்க வாழ்க்கையில இருக்க வார்த்தையை நம்பி நான் நம்பின மனுஷன் என்னை விட்டு விலகி போயிருக்கிறார். நான் எதிர்பார்த்த காரியங்கள் எனக்கு ஏமாற்றமாக போயிருக்கிறார். என் நம்பிக்கையில நான் தளர்ந்திருக்கலாம். ஆனால் தேவன் என் எல்லா தேவைகளையும் அறிந்தது. தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லும் போது என் வாழ்க்கைக்கு நான் தோல்வி காண முடியாது. என் வாழ்க்கையில நான் குறைவுள்ளவனாக இருக்க முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 1:23 நீ வாசித்தாயான எல்லாவற்றையும் நிறைவான சரீரத்திற்கு அவர் தலையாக இருக்கிறார் என்று. அப்ப இந்த சரீரத்திற்கு தேசிய தேவைகளை நிரப்பக்கூடிய தலையாக இயேசுவானவரை தேவன் உனக்கு எனக்கு தந்திருக்கிறபடினாலே அவர் உன்னோடு இருக்கிற பட்சத்தில் குறைவுள்ளவனாக நீ வாழ முடியாது. நிறைவானது வருகிறது, குறைவானதெல்லாம். அப்ப நிறைவு அவன்தான். குறைக்க 2வது வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்களான ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. யாருக்குள்ள இருக்கு? பரிபூரணமான ஆசீர்வாதங்கள். அது கிறிஸ்து இயேசுவுக்குள் வாசமாய் இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனம். அதை கொலைக்கு 1:27 பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிகளுக்குள்ளே இறங்கிய இந்த ரகசியத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமான கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக அந்த ரகசியம் பரிபூரணங்களை உங்களுக்குள் தேவன் வைக்கிறார். அடிக்க பண்ணுங்க. குறைகளை அல்ல, தோல்விகளை அல்ல, நெருக்கமான சூழ்நிலைகளை அல்ல, ஏமாற்றமான நிலைகளை அல்ல, தேவன் என்னோடு இருக்கிறாரை பற்றி அழைக்கப்படுங்க. ஒரு பிரச்சனையை எனக்கு விரோதமா எதிர்த்து நிற்க முடியாது என்பதை அறிக்கப்படுங்க. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், யார் எனக்கு எதிராக என்ற நிலையில சவால் விடக்கூடிய ஒரு விசுவாச அறிக்கைகளை நீயா நானும் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறேன். விரோதமாக எழுதக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க, குடும்பங்களில நமக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. யாரா இருந்தாலும் சரி தேவன் பட்சத்துல எதிர்பார்க்கிறாங்க. வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கஷ்டம் இருக்கிறார். நீங்க உங்களோட கடைசி வரை இருப்பேன் என்று சொன்னவர்கள் பாதியில ஒரு விட்டு போயிருப்பாங்க. நீ கைவிட மாட்டேன் சொன்னவங்க எல்லாம் கைவிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை நினைச்சு நினைச்சு நீங்க சுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார்கள்.
நீங்க அப்படியாப்பட்ட ஒரு நிலையில துக்கப்பட்டு கலக்கத்தோடு கூட வேதனை நிறைஞ்ச ஒரு கவலையோடு கூட நீங்கள் இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருப்பீர்களான உங்களோடு நான் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை விட்டு விலகாத அன்பு தேவனை நினைச்சு எல்லாவற்றுக்காகவும் தேவனை துதியுங்க. பரஞ்சேத்திற்காக இருக்காத, என்ன செய்துட்டார் என்று சொல்லி தேவனை கேட்டு கேட்டு இருக்காத, தேவன் செய்ய போகிற நன்மைகளை நினைச்சு தேவனை துதிக்க பழகுங்கள். தேவன் உனக்கு நல்லவனாகவே இருக்கிறார் என்று சொல்லி அவர் உயர்ந்த கற்றுக்கொள். கவனித்து பாருங்க, தேவன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னவர் அவர் மாறாதவராக இருக்கிறார். ஏற்று கிறிஸ்து நேற்று என்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி எதிரைய 13:8 சொல்லப்பட்டிருக்கு. முழு நேர சபை 21 வருஷம் 20 வருஷம் இந்த ஊழியத்தின் பாதைகளில நான் கடந்து வந்த அந்த பாதைகளை பார்க்கிறேன், என் அனுபவங்களை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி வரையில இந்த ஊழியத்துல நான் இருப்பேன். இந்த ஊழியத்திற்கு நான் கவலைப்பட்டிருக்கிறேன், இந்த ஊழியத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் சொன்ன ஜனத்தில் ஏதாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு கூடவே இருக்கும், கூடவே இருக்கும், கூடவே உழைப்போம். கடைசி வரை எங்க இருப்பேன். இப்படி எல்லாம் வாக்கு கொடுத்த ஜனங்கள் எனக்கு ஏறாது. அல்லேலூயா. பாருங்க, நீங்க கண்ணீரோட சாட்சி சொல்லி இருக்கிறாங்க தேவ சமூகத்துல. பல பேர் மத்தியில் சொல்லி இருக்கிறாங்க, எல்லாம் எனக்கு தப்புதான், எல்லாம் எனக்கு ஊழியக்காரன்னு சொல்ல ஜனங்கள் எல்லாம் இப்படி ஏராளமான பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா எனக்கு அப்படி சாட்சி சொன்னவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளே காணும். இருக்கிற இடமே நிறைய பேர் இருக்கிற இடமே தெரியாம போயிட்டாங்க. பல பிரச்சனைகள் வந்த போதிலும் கூட என்னை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாம போனாங்க. அல்லேலூயா. இவங்க எங்க போனாங்க, எங்க மறைஞ்சாங்க? அல்லேலூயா. ஆனால் கவனிச்சு பாருங்க, என்ன தாயின் கருத்திலே என்னை தெரிந்து கொண்டு நான் கடந்து வந்த வழிகளை எல்லாம் என்னை பாதுகாத்து எப்போ மரித்து போயிருக்க வேண்டிய எனக்கு ஜீவனை கொடுத்து தன் பிள்ளையாக தெரிந்து கொண்டு என்னை அபிஷேகித்து ஒரு ஊழியக்காரன் ஆட்சி என்னை ஏராளமான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தி வந்த தேவன் இன்றைக்கு வந்து அவர் விலகாதவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஊழியத்தின் ஆரம்பத்தில் கிடைத்த வாக்குத்தத்தம் அந்த யோசுவா 1:5 தான். நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உனக்கு முன்பாய் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்திருக்கிறோம் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு ஒன்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷர்கள் விலகி சென்று துக்கப்படுத்தும் போது கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நம்மை வழி நடத்தி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த ஊழியத்தின் பாதையில கண்ட ஒரு கூட்டம் போச்சு, இன்னொரு கூட்டம் இன்னொரு கூட்டம் போச்சு, இன்னொரு கூட்டத்துல என்ன நடத்தின என்ன நடத்தினா இருக்கிறேன். ஒரு கூட்டம் வருது, கூட்டம் போது ஜனங்கள் போனாலும் மாறாதவனாக கர்த்தர் என்னோடு கூட இருந்து நடத்தி தான் இருக்கிறார். அநேக குடும்பங்களை, அநேக வாலிப பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வரையிலும் ஒரு சேனையாக எழுதுவதற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தி தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு சொல்லுகிறார், யார் உன்னை விட்டு வேலைக்கு போனார்? எத்தனையோ வாக்கு கொடுத்திருக்கலாம். அதனால்தான் சொன்னாரு, மனுஷன் நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம் கேட்டார். ஏசையா 2:22 நீங்க பார்த்தீங்கன்னா, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம்.
எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம் மீது தேவன் சொன்னார். அல்லேலூயா. கவனிச்சிருப்பார். இந்த ஊழியம் அவ்வளவுதான், என்னால எழுந்து இந்த ஊழியத்தை நடத்த முடியாது, இவர் பிழைக்கவே மாட்டாருன்னு நினைச்ச ஜனங்கள்லாம் ஏறாத. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் இன்னைக்கு வரையும் அன்னைக்கு கேட்ட ஒரு கேள்வி, ஊழியத்தின் பாதையில அழைக்க போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் திரும்ப திரும்ப நான் ஆண்டவரோட பேசக்கூடிய வார்த்தைகளை ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் இந்த ஊழியத்திற்காக என்ன அழைத்தார். அது பக்கத்துல நான் வேலை செய்யற நாட்கள்ல எனக்கு வேலையில இருக்கும்போது எனக்கு அந்த தரிசனத்தை கொடுத்தாரு. அப்ப என்ன கொடுத்தாருன்னா, நான் பல இடத்துல இருக்கிறேன், நான் எங்கெல்லாம் செத்து போயிருக்கேன் இடங்களை காணிட்டு, நீ எப்பவோ செத்து போயிருக்கணும், ஆனா நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி. ஏன் காப்பாற்றுறேன்னு தெரியுமா? நீ எனக்கு வேணும்னு சொல்ல. கண்டிப்பா. அப்போ அறியாத காலகட்டங்களிலே என்னை காப்பாற்றின ஆண்டவர் இப்ப அவர் அறிஞ்சி அவருடைய பிள்ளையாய் மாறி அவருடைய ஊழியக்காரனாக தேவ கிருபைகளை பெற்று ஊழியம் செய்து பல நன்மைகளுக்கு தேவன் என்னை பயன்படுத்தி இந்த காலகட்டத்துல என்னை கைவிடுவார், என்னை விட்டுவார். நான் திரும்ப 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 இதை அறிக்கை பண்ண 2 மணி ஒன்று மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், நீங்க தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். கவனிங்க, தப்புவிக்கிறார், தப்புவித்தார், தப்புவிப்பார் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கை தான் திரும்ப 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 நான் தேவனிடத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, சொல்லிலே இருதயத்தில் விசுவாசித்து வாயிலை அறிக்கப்படுவீர்களானால் நீ சொன்னபடியே உனக்கு ஆகும் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நீ வார்த்தையில வாராதவர, நீ சொன்னதை செய்கிறவர, நிச்சயமா இந்த தீமையிலிருந்து வியாதிலிருந்து என்னை தப்புவிக்கக்கூடியவர் என்ற அறிக்கையின்படியே நடத்தினார், நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்த போகிறார் என்பதை நான் உனக்கு முன்பாக சொல்றேன். நீங்க மனுஷங்களை வழங்கி போகலாம், நாம் நம்பிக்கை வீணா போயிடலாம். ஆனா கர்த்தரை நம்புகிறவனும் ஒவ்வொரு நாளும் அவர் வெட்கப்பட விடவே மாட்டாரு. கர்த்தரை நம்புகிறவரை வீரத்தை அடக்கத்துல வைக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு நம்பிக்கையை மனுஷர்களுக்கு இருந்து எடுத்து கர்த்தரின் பேரிலே வைங்க. யோசுவா கர்த்தரை நம்பினான், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பினான். கர்த்தர் அவனை எல்லா பெருங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தது போல ஒருவேளை அசத்தப்பட்டிருக்கலாம், நீங்க ஜனங்கள் ஒருவேளை ஏமாற்றி படைஞ்சிருக்கலாம், ஒருவேளை உங்களை அச்சமாய் பார்க்கலாம். ஆனா இவர்கள் மத்தியில கர்த்தரை அநேக கண்களுக்கு முன்பாக மேன்மை பாராட்டும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறது அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் அதனோடு கூட இருந்தார், ஆசீர்வதித்தார். கர்த்தர் நோடு இருப்பார், நம்மை ஆசீர்வதித்தார். யாத்திராகமம் 34. அதற்கு அவர், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத, பூமி எங்கும் எந்த ராஜ்யங்களுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்து உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்தியை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நாம் செய்யும் காரியம் பயங்கரமாக இருப்பாரானால் உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமானவைகளாக இருக்கும் என்று வாக்குறுதிக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கணும்னா நாம தேவனோடு கூட இருக்கணும். ஆனா பல நேரங்களில தேவன் அற்ற நிலைதான் நமக்கு இருக்கு. கடவுளுக்கு இருக்கணும். தேவனோடு கூட நான் இருந்தா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து
செய்கிற காரியங்கள் பயங்கரமானவைகளாய் இருக்கும். மோசையோட கர்த்தர் இருந்தார் இல்லையா? அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை விட மோசேவை பெருசா நினைச்சாங்க யூத ஜனங்கள் எல்லாம் இல்லையா? ஏன்னா மோசையை அவங்க அறிஞ்சிருந்தாங்க. ஏன்னா 12வது அதிகாரத்துல 1-10 வசனங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் அங்க நடக்குது. எத்தியோப்பிய ஸ்திரீயின் நிமித்தம் மோசேயின் மேல கூட பிறந்த சகோதரனும் சகோதரியும் கோபப்படுறாங்க இல்லையா? மிரியாமும் ஆரோனும் என்ன பண்றாங்க? கர்த்தர் உங்களோட கூட மட்டும்தான் இருப்பாரா? ஏன்னா மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி, ஆரோன் ஒரு ஆசாரியனாக அழைக்கப்பட்டவன், தேவ ஊழியத்தை செய்த குடும்பம் தான். ஆனா நான் மோசையோடு கூட இருக்கிறேன், முகமுகமாக அவங்களோட கூட பேசுறேன், மறைமுகமாக ஒன்னும் பேசுறேன், அவன் என் சாயலை காணக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அவனை காட்டி கொடுத்த ஆண்டவர் இப்ப அவனோடு கூட மோசை இருந்ததுனால அவரோடு கூட இப்ப மோசைக்கு விரோதமாக பேசின தம் உடன் பிறந்தவங்களை கூட கர்த்தர் தண்டித்ததை நம்ம இந்த அதிகாரத்துல பார்க்கலாம். அதே போல ஒரு ஊழியக்காரன் நேர்ச்சியிலிருந்து எங்க இருக்கிறார் அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடியவன். யாருக்கு விரோதமா பேசக்கூடாது. மோசைக்கு விரோதமா பேசுறாங்க சொந்த ஜனங்கள் தான், தூக்கி வளர்த்தவன் தான் மீறியம். யாருக்கு வளர்த்தாங்க? பார்வோன் குமாரத்தின் இடத்துல இவரை வளர்க்கக்கூடிய ஒரு தாயை நான் கொண்டு வரட்டுமா அடைத்து வரட்டுமா சொன்னது மீறியம். அல்லேலூயா. தன் சகோதரனை அந்த அளவுக்கு பாதுகாத்ததும் அவன்தான். ஆனால் தேவன் ஒரு மனுஷனோட இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு விரோதமாக எழுதக்கூடிய எந்த காரியத்தையும் தேவன் அங்கீகரிப்பது இல்லை என்பது மோசையினுடைய காரியத்தை. 2 பேரும் முடிவு செய்தவங்க, 2 பேரா தேவனுடைய ஊழியத்தை செய்தவங்க தான். ஆனால் இந்த மோசையோடு தேவன் முகமுகமா இருந்தாரு. சொல்லிட்டு பாருங்க, இன்னைக்கு நிறைய ஜனங்க என்ன பண்ணாங்க? தேவன் நம்மோடு கூட இருக்கிறத விட பெரிய பாக்கியம் ஒண்ணும் கிடையாது என்ற அந்த சிந்தனை நிறைய பேருக்கு என்ன பண்ணல. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சூழ்ந்து இருக்கிற நண்பர்களும் சொந்தக்காரங்களும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறத பார்த்து இருக்கிறாங்க. இன்னைக்கு மனுஷனுடைய பலத்தை பெருசா நம்பி முடிவுல தோல்வியையும் கண்ணீரையும் காணக்கூடியவர்களாக மாறி போறாங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய பலம் எவ்வளவு பெரிது என்பதை நீங்க அறியாம இருக்கிறாங்க. 2 ராஜாக்கள் புத்தகம் 6வது அதிகாரம் 16. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்த போது எலிசாவை சுற்றிலும் ஐக்கியமயமான குதிரையின ரதங்கள் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவர் கண்டார். அல்லேலூயா. நீங்க அன்பு சகோதரனே சகோதரி, உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை மனுஷர்கள் எவ்வளவு பேர் அதிகமாக காணப்பட்டாலும் உங்களோடு மட்டும் கர்த்தர் இருப்பாரான. உங்கள் எதிரியின் அல்லது எதிர்ப்புகளின் எண்ணிக்கை பலத்தை விட உங்களோடு இருக்கும் கர்த்தரின் பாதுகாப்பின் எண்ணிக்கை பலம் மிக அதிகமாக இருக்கு என்பதை மறந்தே போகாதீங்க. எதிர்ப்புகள் இருக்கலாம், பல எதிரிகள் இருக்கலாம். இனி
வேறு வழியே இல்லை என்ற சூழ்நிலைகள் உருவாகலாம். என்னுடைய பலம் போயிடுச்சு, பலனற்று போனேன் என்ற நிலை உருவாகி இருக்கலாம். ஆனால் எத்தனை ஜனங்கள் இருந்த போதிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற பலத்திற்கு இணையானது ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி சொல்ல கலங்காதீங்க. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து தேவ பிள்ளைகளின் பாதுகாப்பை மற்றவர்கள் காண முடியாத செய்வார். உங்களோடு கூட இருக்கிறவர்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உங்களோடு இருந்து கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமானதாக இருக்கும். ஆண்டவர் சொல்றார், யாத்திராவுக்கு 23:22 வாசிக்கிறீங்க. நீர் அவன் வாக்கை நன்றாய் கேட்டு, நீ அவருடைய வாக்கை நன்றாய் கேட்டு, நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாக, சொல்வதை எல்லாம் செய்வாயாகி, நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும், நான் உங்கள் சத்துருக்களுக்கு சத்துருவாயும், விரோதிகளுக்கு விரோதியாய் இருப்பேன், உங்கள் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என்று தேவன் சொல்கிறார். கவனிங்க, யாரு நீங்க சும்மா இருக்கீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன பட்சத்தில் இருப்பாரானால், தேவனோடு இருக்கக்கூடிய நிலை இருக்குமானால் உன்னுடைய பாதுகாப்புக்கு நிச்சயமான கேரண்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு விரோதமான ஒரு காரியம் எழுதுவோர் மந்திரவாதங்களாக இருக்கிறது, அது குறிப்பிடக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், எந்த தீமையை அணுகாதபடிக்கு கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வேன் என்று வாக்குறுதியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் வைக்கிற அந்த நிபந்தனை என்னன்னா, கர்த்தர் சொன்னா நான் கூட இருக்கேன், நீங்க நான் அவரோடு இருக்கணும். 2 நாளாகி 15:2 எனக்கு வாசிக்கிறேன். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அங்கே விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அவர் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார்? பல நெருக்கங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், எதிரிகள் எழுப்பலாம், பல சூழ்நிலைகள் நாம செய்தது எல்லாம் மாறாக இருக்கலாம். ஆனா நம்ம நம்பின மனுஷர்கள் நம்மோடு கூட எல்லாமே போகலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். எல்லாரும் அத்தனை மத்தியிலையும் தேவன் அவனோடு இருந்ததுனால தேவன் அவனுக்கு ஆலோசனையை கொடுத்து அவன் நடக்க வேண்டிய வழியை காண்பித்து அவரை எல்லாவற்றையும் தேவனுடையாக நடத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு தோல்விகளை ஜெயமாக மாற்றுவார். உங்களுடைய ஏமாற்றங்களையும் உங்கள் துன்பங்களையும் அதை நீக்கி உங்களுடைய சந்தோஷப்படுவதாக வைப்பார். அல்லேலூயா. உங்கள் பட்சத்தில் இருப்பார். இன்னைக்கு இருக்கிறது சொல்றவங்க எல்லாமே போகலாம். நீ நன்மைகளை செய்வேன் என்று சொன்னவர்கள் இன்னைக்கு தீமைகளை செய்யக்கூடியவர்களாக மாறலாம். ஆனால் கர்த்தர் உன்னோடு இருப்பார். உன்னுடைய பலன் அதிகமாக இருக்கும். உன்னுடைய பாதுகாப்பு அது நிரந்தரமாக இருக்கும். உன்னோடு கூட இருந்த செய்கிற காரியங்கள் பயங்கரமானவைகளாக இருக்கும். கர்த்தர் நம்மோடு கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. हंसता करने वालों को रंजन किया, तेरे
तेरे यारे मुझे छोड़ा काले में यहाँ से आया तूने मुझको तोड़र बनाया काले में यहाँ से आया तूने मुझको तोड़र बनाया करने वालों को रजन किया तेरे आने मुझे न छोड़ा अच्छा करने वालों को रजन किया तेरे आने मुझे न छोड़ा जब भी मैं था आंसू में बहाया खोया उन्होंने मुझे आया जब भी मैं था आंसू में बहाया खोया उन्होंने मुझे आया बाजा तुम्हें मेरी सा किया तब दुष्ट में लो जा लिया बाजा तुम्हें मेरी सा किया तब दुष्ट में लो जा लिया है तुम भी करूँगा अपने ज़मीनों को मुझसे दिया ज़रूरत से ज़्यादा मुझसे दिया अपने ज़मीनों को मुझसे दिया ज़रूरत से ज़्यादा मुझसे दिया परदेसी में शराब पर लगा वहाँ तुम्हें बारिश बनाया परदेसी में शराब पर लगा वहाँ तुम्हें बारिश बनाया तुम पे करूँगा உம்மை நம்பி வந்தேன் அழைக்கப்படல உம்முடைய வெண்ணை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் அழைக்கப்படல உம்முடைய வெண்ணை கைவிடல வேறும் கையால் நான் கடந்து வந்தேன் இன்னும் பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் ஒரு கையால் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் நான் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் ராஜா பெரும்பாலுமாக சமாச்சாரிய உறுதி செய்த ராஜா இந்த கையில் இருந்து கொண்ட காணிகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அந்த வருமானங்களை ஆசீர்வதித்து மேலும் கத்தாவே வருமானங்கள் அதிகமாக வரவும் வருமானங்கள் வரவும் தேவனுக்காக காணிக்கை சென்று வந்திருக்கிறார் ராஜா காணிக்கை ஆசீர்வதித்து இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறோம் யாவும் பேசுகிறோம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தலைவரையும் இன்னைக்கு ஆளாளுங்களை பற்றி மாமியார் எல்லாருக்கும் ஆசீர்வதிக்க நன்றி நம்ம
நாட்களாக கர்த்தரை ஒரு நன்மையை பரிசுத்தமான நாமத்திற்கு நாட்களாக கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் ஆசீர்வாதங்கள் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழி நடத்துகிறோம் நம் அனைவரோடு ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு என்றும் நீடித்து நிலைத்திருக்கிறார். God bless you.